பேராபத்தாக இருப்பது பாஜகவின் ஊழலா மதவாதமா என்கின்ற இந்த தலைப்பிலே முதலாவதாக கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் வழக்கறிஞர் அவர்கள் மதவாதமே என்கின்ற தலைப்பிலே பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய சூழலில் பேராபத்தாக இருப்பது பிஜேபியின் மதவாதமா பிஜேபியின் ஊழலா என்கிற தலைப்பே மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பிஜேபி தான் மதவாத கட்சி என்று அடையாளப்படுத்தினால் எதிரணியினர் ஊழல் கட்சியினரா என்கிற கேள்வி எழக்கூடும். அந்த வாய்ப்பை எல்லாம் யாருக்கும் வழங்காமல் இரண்டையும் பாஜகவே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ரெண்டு கொல்லிக்கட்டையில் எந்த கொல்லிக்கட்டை ரொம்ப மோசமான கொல்லிக்கட்டை என்பதை ஆய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. மிக அடிப்படையாகவே ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு அரசியலில் ஈடுபட்டு எதற்காக அந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அதை செயல்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய மூலாதாரமாக இருக்கிற RSS, அதனுடைய கிளைகளாக சல்லிவேர்களாக உழவிக் கொண்டிருக்கிற சங்கிகள் அத்தனை பேருடைய ஒரே சிந்தனை இந்த நாட்டில் இந்துத்துவா நிலை பெற வேண்டும், இந்து ராஷ்டிரா அமைய வேண்டும். RSSக்கு அதில் இருக்கிற ஹிடன் அஜெண்டா இந்து ராஷ்டிரா என்கிற பெயரில் மீண்டும் இங்கே பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பன ஆளுமை நிலை பெற வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் அதை நோக்கி தான் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சரியா சொல்லணும்னா ஏராளமான பட்டியலோடு ஊழல் பட்டியலோடு வந்திருக்கலாம் நம்முடைய வழக்கறிஞர்கள் இருவரும். நம்ம மறுக்கல, கூடுதலாக நாங்களும் 2 பாயிண்ட் சேர்த்து தர்றோம். நீங்க பேசாததெல்லாம் திருப்பி வந்து நாங்களும் எடுத்து கொடுக்குறோம். அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு பாரதிய ஜனதா செய்த ஊழல். தொடக்க உரையாற்றிய நம்முடைய ஐயா செல்வ மீனாட்சிசுந்தரம் அவர்கள் கூட அதிலேயே சில ஊழல்களை குறிப்பிட்டார்கள். முழுக்க முழுக்க அவர்களை நாம் ஆதரிப்போம். அதற்கு பின்னால் இருக்கிற அடிப்படையான கேள்வி, இத்தனை ஊழல்களையும் அவர்கள் செய்தது எதற்காக? இவ்வளவு பணமும் எதற்கு பயன்பட போகிறது? தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய செல்வ வளங்களுக்காக மட்டுமா என்றால் கிடையாது. நீண்ட நெடுங்காலமாக அவருடைய எண்ணத்திலே அவருடைய லட்சியமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற மதவாதத்தை, இந்துத்துவ வெறியை, இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதுல என்ன சொல்ல போனா அகண்ட இந்து பாரதம், இந்த வசூல் ராஜா படத்துல ஒரு காமெடி வரும். 6ஆம் நம்பர் ரூம் ரொம்ப சிறுசா இருக்கேன்னு, இந்த பக்கம் இடிச்சு 5 எடுத்துக்க, இந்த பக்கம் இடிச்சு 7 எடுத்துக்க, 567 வச்சுக்கேன்னு. அது மாதிரி இவங்களுக்கு வந்து அகண்ட இந்து ராஷ்டிரம், இந்த பக்கம் வங்காளதேசம், பர்மா, மலேசியா வரைக்கும் போயிடணும். இந்தோனேஷியா பாலித்தீவு வரைக்குமே அவங்களுக்கு இடம் இருக்கு. கம்போடியால கோயில் இருக்கு, இந்தோனேஷியால வந்து பிள்ளையார் சிலை இருக்கு. அதனால அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் அப்படியே போனோம்னா அவங்களுக்கு பழைய ஆசை என்ன இருந்தாலும், இப்போ என்னதான் நாங்க வந்து சென்னையில இருந்தாலும், நடுவர் அவர்கள் சென்னையில இருந்தாலும், வார இறுதியில ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன கேட்போம்? ஊர் வரைய போயிட்டு வரேங்க அப்படின்னு ஒரு திருவண்ணாமலை கிளம்பிடுவார். நான் காரைக்குடி போயிடுவேன். பாப்பானுக்கு மட்டும் இந்த எண்ணம் இருக்காதா? அவன் எப்பவுமே அகண்ட இந்து ராஷ்டிரால அந்த பக்கம் அப்படியே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக் வரையும் போய் அதையும் சேர்த்துக்கணும் என்பது அவருடைய எண்ணம். எனவே அகண்ட இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும். இதற்கான செயல் திட்டங்களாக தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகளில் எதை செய்திருக்கிறார்கள்? இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி தொடர்வதற்காக கடந்த காலங்களில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பிஜேபியினுடைய அடிப்படை முழுக்க முழுக்க மதவாதம் தான். இப்ப அன்றைக்கு தொடங்கி 1992 பாபர் மசூதி இடிப்பதற்கான சூழல் உருவாக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாக அவர்கள் திட்டமிட்டார்கள்? 1949 கொண்டே அதுக்கு வந்து முதல் விதையை போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அதை போட்டு வச்சிட்டான். அணித்தலைவர் வழக்கறிஞர் அவர்களே, ஒரு கேள்வி இந்த மன்றம் வைக்க விரும்புகிறது. அப்படியானால் ஊழல் செய்கிறார்கள், அதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் மதவாதத்தை வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்கிறீர்களா? ஆமா. அந்த ஊழல் செய்கிற பணம் எதற்கு பயன்படுகிறது? RSS உலகம் முழுக்க ஊழல் செய்கிறது. உலகம் முழுக்க என்ன, அவன் வந்து அமெரிக்காவில இருந்து ஏராளமான பணம் அவர்களுக்கு இறக்குமதி ஆகிறது. எப்படி வருது? அதற்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஹவாலா இருக்கு, ஊழல் இருக்கு. இந்த ஊழல் பணம் எல்லாம் எங்கே கொண்டு சேர்க்கப்படுகிறது? ஈஷா யோகாட்ட இருக்கு, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ட்ட இருக்கு, அங்க பாபா ராம்தேவ்ட்ட இருக்கு. முழுக்க முழுக்க இந்த நெட்வொர்க் எங்க பணம் சேர்த்தாலும் எங்க வந்து சேருது, என்ன செயல்படுத்த பார்க்கிறார்கள், அத்தனையும் மதவாதத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதை தாண்டி ஒண்ணு அவனுக்கு தெரியும்,
என்னதான் தங்கத்தை வச்சிருந்தாலும் அவன் ஆயுள் காலம் முழுக்க அதை பொறிச்சு திங்க முடியாது. அப்ப அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நான் மட்டுமல்ல, காலாகாலத்திற்கும் என்னுடைய பரம்பரை இத்தனை ஆண்டு காலமா 5000 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது, குறைந்தபட்சம் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி நிலை பெற வேண்டும். பார்ப்பனர்களுக்கு இருக்கிற பார்வை வெறும் குறிப்பிட்ட காலத்திற்கான பொருளாதார நலன்களை பற்றி கவலைப்படுகிற குறுகிய பார்வை அல்ல. காலாகாலத்திற்கும் அவர் கைகளிலே இருந்திருக்கிற ஆதிக்கம் மீண்டும் எப்போதும் அவர்கள் கைகளிலே தொடர வேண்டும் என்கிற பார்வை. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிற இந்த 10 ஆண்டுகளில் இன்னும் அமித்ஷா கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இந்த 10 வருஷத்துல எங்கேயாவது மதவாத கலவரம் பெருசா நடந்துச்சா பாத்தியலா, எங்கேயாவது குண்டு வெடிச்சுச்சா பாத்தியலா அப்படின்னு. உலக அளவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வரலாற்றை அறிந்தவர்கள், அரசியலை புரிந்தவர்கள் ஒரு சொலவடை ஒன்று உண்டு. உலகம் முழுக்க கலவரம் நடக்கும், அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் எழும்பும், புரட்சிகள் எதிர் புரட்சிகள் நடக்கும். அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்காது, ஏனென்றால் அங்கே மட்டும்தான் அமெரிக்க தூதரகம் இல்லை. இப்ப இதை அப்படியே எங்கே அப்ளை பண்ணிக்கங்க. எப்போதும் கலவரம் நடக்கும், எப்போதும் குண்டு வெடிக்கும். பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போது மட்டும் நடக்காது. எல்லாம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிட்டான். அப்படியானா புல்வாமாவில் குண்டு வச்சுச்சு, அது மட்டும் அப்போ அவங்க ஆட்சி தானே இருந்துச்சு. புல்வாமால வச்சது தேர்தலுக்கு முன்னாடி. 2009 ஒரு பயம் வந்ததுக்கு பிறகு குண்டு வைக்கிறதா அவங்க வச்சாங்களா வேற ஆள் வச்சாங்களான்னு கேள்வி இல்ல. சரி, வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, இடம் கொடுக்கறதா இல்ல நேரம் பார்த்து வைக்கிறதா எலெக்ஷன் டயத்துல, அது தூது விட்ட கதையா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி நான் இதெல்லாம் போயறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா நீங்க கேட்ட கேள்விக்கான பதில சத்யபால் மாலிக் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இன்றைக்கு இருக்கிற போது அவரே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். பிரச்சனை இருக்கு, ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன், கவனிப்பீலா மாட்டியலா, வாய மூடிட்டு உட்காருன்னு மோடி சொல்லிட்டார். அவர் பேசாம இருந்தார். குண்டு வெடித்தது, 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். புல்வாமாவை காட்டி அதற்கு பிறகு இவர் ஒரு தாக்குதல் நடத்துவதாக பம்மாத்து காட்டி அதுல மேகத்துல ராடார் விட்டா தெரியாதுன்னு அறிவியல் கதையெல்லாம் அளந்து 2019 தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னாலான 5 ஆண்டுகள் அவர்கள் முன்வைத்த வளர்ச்சி என்பதை மாற்றிவிட்ட முழுக்க முழுக்க செய்தது என்ன? வெளியில காட்டுவதற்கு வளர்ச்சி என்கிற பிம்பம், புதிய புதிதாக திட்டங்கள் நமக்கே தெரியும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிதாக அவர்கள் திட்டங்களை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள், பெயர்களை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். மேக் இன் இந்தியா என்று ஒரு மிகப்பெரிய திட்டம், இந்தியாவை ஒரு உற்பத்தி நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். ஸ்டிக்கர்லாம் சைனால இருந்து அடிச்சுட்டு வந்தான். இந்த மேக் இன் இந்தியா ஸ்டிக்கரை கூட அங்கதாங்க சல்லிசா கிடைக்குது அப்படின்னு அங்க இருந்து அடிச்சுட்டு வந்தான். சீனா பட்டாசு தான் நல்லா வெடிக்குது. ஆமா, அப்படி இருக்குமோ? ஸ்டிக்கர் அங்கதான் விலை கம்மியா இருக்குன்ற அத்தனை விஷயங்களை அங்கிருந்து கொண்டு வந்து அசம்பிளிங் விலையை மட்டும் இங்க பாத்துக்கிட்டு அதையே எப்போதும் இந்த டெல்லி ப்ராடக்ட் ஒன்று விற்க பாருங்க. அந்த மாதிரி இப்படித்தான் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. இவையெல்லாம் வெளியிலே போக்கு காட்டுவதற்காக உள்ளூர் நடைபெற்றது முழுக்க முழுக்க மதவாதம், பசுவதை தடுப்பு என்கிற பெயரால் பல நூற்றுக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். வெளியில வந்த செய்தி ரொம்ப குறைவு. லிஞ்சிங், நீங்க அதை இன்றைய நாகரிக சமூகம் மறந்து பலகாலமாகிறது. ஒருவரை மக்கள் சேர்ந்து கூட்டாக அடித்து கொலை செய்வது, நீ கொலை செய்வதை கூட இன்றைய சமூகம் எப்படி பார்க்கிறான்னா, மரண தண்டனை தான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தூக்குல போடுறது கூட பழைய காட்டுமிராண்டி காலத்து செயல். கொலை செய்யறது காட்டுமிராண்டி செயல், அது வேற. ஆனா அது பழைய முறை, அது மனித நேயத்திற்கு எதிராக இருக்கிறது. இப்ப மனித நேயத்தோட எப்படி கொலை செய்யணும், அல்லது ரொம்ப கஷ்டப்படுதான் எப்படி கொலை செய்யப்படும், விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிடலாம் என்று துடிக்காமல் கொலை செய்வதற்கு வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதனை அடித்து துள்ள துடிக்க ரத்தம் வெளிப்படுவதை பார்த்து அதில் ஆனந்தமடைந்து உற்சாகமடைந்து இன்னும் அந்த கலவரத்தை விரிவாக நடத்துவது என்பதற்கு களத்திலே ஏராளமான கொலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அண்மை காலத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த மணிப்பூர் கலவரம் வரைக்கும் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மதவாத மோசடிகள், பள்ளிக்கூட பாடங்களிலே அவர்கள் திணித்திருக்கிற மதவாதம், அவர்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியலையே என்று கருதலாம். ஆனால் கண்ணுக்கு முன்னால் தெரிந்ததே நமக்கு கலவரப்படுத்துகிறது. அதை தாண்டி அவர்கள் ஆழ ஊன்றி இருக்கிற விஷ வித்துகள் ஏராளமாக இருக்கின்றன. அவையெல்லாம் அடுத்தடுத்து முளைக்க இருக்கின்றன. அந்த முளைக்கக்கூடிய ஆபத்துகள், விஷ வித்துகளை எல்லாம்
அது வேரோடும் வேரடி மண்ணோடும் என்று சொல்வதை போல இந்த போட்டிருக்கிற விஷ விதையை கூட கன்னிவெடியை கண்டுபிடிப்பதற்கான தனி கருவிகள் இருப்பதை போல இவர்கள் புதைத்து வைத்திருக்கிற கன்னிவெடிகளை வர இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி தேடி தெளிந்து அத்தனை கன்னிவெடிகளையும் செயலிழக்க செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பை இந்த மக்கள் உருவாக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேராபத்து மதவாதம் தான், RSS மதவாதம் தான் என்பதை தெளிவாக உணர்ந்து மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். நீதியரசர் அவர்களும் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். வணக்கம். முதல் சுற்று 10 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டார், பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு சுற்று, இறுதி சுற்று வரும்போது 5 நிமிடம் தான் கொடுக்கப்படும், அதுக்கு மேலே அதிகமாக கிடையாது. எப்பவுமே பேசிட்டு உட்கார்றவங்க வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுவாங்க. வழி விட்டா மட்டும் போதாது, இவர் பாயிண்டே எடுத்து கொடுத்துருக்காரு. எப்படி எடுத்து கொடுத்துருக்காருன்னா, ஊழல் பட்டியல் அதிகம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இது சேம் சைட் கோல் மாதிரி தெரிஞ்சா கூட அதுக்கு அடுத்ததெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். எந்த அளவுக்கு பசுவதை இருக்கிறது, ஏன் அங்கே கலவரம் நடக்கலை. அமெரிக்காவை உதாரணம் காட்டுறார். மற்ற இடத்துல அமெரிக்கா இருக்கா, நாங்கள் தூதரகம் இல்லைங்கிறதுக்கான இந்த மாதிரியான உதாரணங்கள் நம்மளை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஆக இப்போ ஊழல் ஒரு பெரிய இது இல்லை. இன்றைக்கு பாஜகவில் பேராபத்தா இருக்கிறது மதவாதம் தான். ஊழல் ஒரு மிகப்பெரிய பேராபத்தா பெருசா இல்லை. ஊழல் இருந்தாலும் கூட என்று சொல்வது அவருடைய கருத்து. அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர், அது புரட்சி பெண் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் பா மணியம்மை அவர்கள் ஊழல் தான் மிகப்பெரிய பேராபத்தாக, பாஜகவின் பேராபத்தாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இருக்கிறார். 10 நிமிடம் 7 நிமிஷத்துல மணி அடிக்கப்படும். எப்போதும் போல இருக்கிறது தான். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க. அந்த பதில் சொல்றதுக்கான நேரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. மீண்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம், ஸ்பெஷல் வணக்கம். தீர்ப்பு சொல்ல மாட்டேன். இன்றைய சூழலில் பேராபத்தாக இருப்பது மதவாதமா அல்லது ஊழலா? இந்த தலைப்பில் உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எதிரணியில் தோழர் பிரின்ஸ் எல்லாம் வரிசைப்படுத்தி பேசினார். நாங்களும் இல்லைன்னு சொல்லலை. பாஜகனாலே மதவாதம் தான், மதவாதம்னாலே அது பாஜக தான் நம்ம அனைவருக்கும் தெரியும். நாங்கள் சொல்ல வருது, இந்த பிரதமர் தான் வேணும்னு யார் முடிவு செஞ்சா? நீங்கள் ஓட்டு போட்டிங்களா பிஜேபிக்கு? இல்லை நான் ஓட்டு போட்டேனா? அல்லது நம்ம நடுவர் தான் ஓட்டு போட்டாரா? இல்லை, இவர்தான் பிரதமராக்க வேண்டும் என்று இவரை தேர்ந்தெடுத்தவர்கள் யார் என்றால், இந்த நாட்டையே கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிற அம்பானிகளும் அதானிகளும் தான். பிரதமர் மோடி விற்கிறாரு, நம்ம நிம்மி மாமி விற்கிறாங்க, இவங்க வாங்குறாங்க. இதுதான் நமக்கு தெரியுது. அப்போது இவர்கள் பிரதமரை எப்படி வாங்குறாங்கன்னா, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, அச்சய தின் ஹே பிரதமர் சொன்னார்ல, அந்த மாதிரி வளர்ச்சின்ற போர்வையில தான் இவர்களை மோடி அவர்களையே பல கோடி குத்து வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னு கேளுங்க, பின்னாடி இவர் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பல டெண்டர்களையும் கான்ட்ராக்டுகளையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் இந்த பிரதமர் தான் வேணும்ன்ட்டு உருவாக்கி இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது? காஷ்மீர் தொடங்கி தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஊழல்ன்றதையும் தாண்டி இன்னைக்கு எல்லாரையும் கைது ரைடு, சிபிஐ ஒரு பக்கம், அமலாக்கத்துறை ஒரு பக்கம், அதே போல் இன்னைக்கு இடி ஒரு பக்கம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. எதுக்கு? அவர் ஊழல் செஞ்சார், முறைகேடு செஞ்சார். அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவரும் முறைகேடு பண்ணார். என்னவோ பாஜகவுக்கு ஊழலே தெரியாத மாதிரி அவர்களும் அச்சுறுத்துறாங்க. இப்படியெல்லாம் சொன்னால் நீ எனக்கு எதிர்ப்பாக பேசினேன்னா இப்படி தான் உங்களை கைது பண்ணி உள்ள வைப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அவர்களுடைய மனைவிகள் 2 பேரும் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணியில் பாஜக இல்லாத ஒரு பாரதத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சுனிதா கெஜ்ரிவால் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஊழல்வாதிகள், பெரிய ஊழல்வாதிங்க இவங்க தான். இவங்க செஞ்ச ஊழலை பட்டியல் போட்டால் நமக்கு நேரம் பத்தாது. நடுவர் அவர்கள் பேசும்போது சொன்னார், ஐயாவுடைய காலகட்டத்தில் பெருசாக ஊழலுக்காக நம்ம பேசலை, உண்மைதான்.
ஆசிரியர் காலத்தில் நாம் பேசியிருக்கின்றோம், நாடு முழுவதும் பேசியிருக்கோம். 1,76,000 கோடி ஊழல் ஊழல் பெரிய பலூனை விட்ட போது நாம் என்ன பண்ணோம்? ஆசிரியர் என்ன பண்ணாரு? அது வெறும் இழப்பீடு தான் என்று ஒரு குண்டூசியை வச்சு குத்தி அந்த ஊழல் என்பதை உடைத்தார். அப்போ நம்ம அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா இல்லையா? நடுவர் அவர்கள் கவனத்துக்கு. அப்போ நாமளும் ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு பாஜகவினுடைய பெரிய பட்டியலை சொல்லலாம். பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று நிதி திரட்டினாங்க. நமக்கும் மழை பெஞ்சது, நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் அதெல்லாம் பணத்தை வாங்கினாரு, திருப்பி மக்களுக்கே கொடுத்தார். ஆனால் நமக்கு வாய்ச்ச பிரதமர் என்ன பண்ணார்? கரோனா காலகட்டத்தில் எல்லாரும் சோப்பு, கையை கழுவுங்க, எட்டி நில்லுங்க, மாஸ்க் போடுங்க, இதை தானே சொன்னோம். ஆனால் நம்ம பிரதமர் என்ன பண்ணார்? கோ கரோனா கோ, எல்லாரும் தட்டெடுத்து தட்டுங்க, விலைக்கேற்றுங்க, இதை தான் சொன்னார். அப்போ அந்த பிஎம் கேர் ஃபண்டில் 18,000 கோடி மேலே அவங்க வாங்கினாங்க. இப்போ அந்த பணம் எங்கே போச்சு? அப்போ இது பேராபத்து இல்லையா? அது மட்டும் இல்லை, பண மதிப்பு இழப்பீடுன்னு ஒன்று கொண்டு வந்தார். திடீர்னு 8 மணிக்கு டிவிக்கு வந்தார். இப்போல்லாம் பிரதமர் பேசுகிறாருனாலே பயம் வருது, அடி வயிறு கலங்குது, என்னத்தை அறிவிக்க போகிறாருன்னு சொல்லி. உங்களுடைய பணத்தை எல்லாம் நான் கருப்பு பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வர போகிறேன்னு சொல்லி நம்மளை தெருவா அலைய விட்டவர் ஒரு பிரதமர், மறந்துடக்கூடாது. இப்போ பிரதமர் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பேசக்கூடிய மீட்டிங்ல பேசுறாரு, கையை நீட்டி பேச எல்லாம் பேசுறாரு. ஏன் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி மட்டும் பேச மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் பேச மாட்டார். அதெல்லாம் மங்கி பாத் ஹே அங்கதான் பேசுவார். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க. அதான் பேசுனா கேள்வி கேட்பீங்க, அதனால மாட்டிப்போல. ஏற்கனவே வெளிநாட்டுல அப்படிதான் மைக்க நீட்டிட்டாங்க. ஓ மை காட்னு தெரிச்சு ஓடினார்ல பிரதமர், எல்லாரும் பார்த்தல. அப்படி நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டு ஓ மை காட் ஓ அப்படினாரு, அப்படி ஏதாச்சும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரிச்சு ஓடுறாரு. நீங்களாவது யாராவது ஒரு ஆளை வச்சு உங்களுக்கு சாதகமான கேள்வியாவது கேட்கலாம்ல. இப்ப கேட்கிற கேள்வியை கேட்டு நம்மள ஆன்டி இண்டியன்னு சொல்லி அசிங்கமா திட்டுறானுங்க சங்கிங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எத்தனை முறை பிரஸ் மீட் கொடுத்து பேசியிருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, திட்டமிட்ட திருட்டு, சட்ட ரீதியான கொள்ளை. எதை சொன்னாருன்னா இந்த பண மதிப்பு இழப்பீடை பத்தி பேசினார். 65க்கும் மேற்பட்ட உயிர்கள் அதனால பலியாச்சு. இது வரைக்கும் 15 லட்சத்துல ஒரு 2000 நம்ம அக்கௌண்ட்ல வந்திருக்குமா? கிடையாது. அடுத்து 2G ஊழல் பத்தி இன்னைக்கு பேசிட்டு போறாரு. அது ஊழலே கிடையாது, இழப்பீடு நம்ம சொல்றோம். கன்னியாகுமரியில பிரதமர் பேசிட்டு போறாரு. ஆனா சரிங்க, இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்னாச்சுங்க, அதை பத்தி பேசுங்கன்னா வாயே திறக்க மாட்டேன்றார், இருக்கிறாரு. சரி, நீங்க தான் பேசல, உங்க கட்சிக்காரங்க இருக்கிறார்ல 23,000 புத்தகங்களை படிச்ச அறிவாளி, அவராவது வாயை திறந்து பேசுவார். ஆனா பார்த்தா பேச மாட்டேங்கிறாரு. எல்லாம் அப்படியே அடக்கமா இருக்கிறாங்க. நீங்க பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பாருங்க. ஆத்ம நிர்மார பாரத், தப்ப நினைச்சுக்காதீங்க, எனக்கு அப்படிதான் வாயில வருது. ஆத்ம நிர்மார பாரத் இது என்னன்னா தற்சார்பு இந்தியா. ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, அபிராமின்னு நம்ம கம்மல் சொல்லுவார் பாருங்க அந்த படத்துல. அது போல நாடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன், நான் IPS பதவியை தூக்கி போட்டு தற்சார்பு இந்தியான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கதை விட்டாங்க பாருங்க. ஆடு வளர்த்தவங்களையும் மாடு வளர்த்தவங்களையும் படித்து IPS ஆகும்பான்னு சொல்லி நம்முடைய இயக்கம் தந்தை பெரியார் போராடிய அந்த போராட்டத்தினுடைய விளைவு இன்னைக்கு நீதிபதிகளாக நம்ம பல துறைகளில் வந்திருக்கோம். சரி, அப்படிதான் சொன்னாரே, ஏதாவது உருப்படியாக செஞ்சாருன்னு கேட்டால் அது ஆத்ம நிர்மாண பாரத் கிடையாது, அதானி நிர்மாண பாரத்ன்றது இப்போதான் மக்களுக்கு புரியுது. $8.45 பில்லியன் இருந்த அதானியினுடைய பணம் இன்னைக்கு $100 பில்லியன் மேலே போயிட்டதா இன்னைக்கு தகவல் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்புறம் நம்ம பிரதமர் வெளிநாட்டுக்கு போனால் வெல்கம் மிஸ்டர் மோடின்னு கை கொடுத்துட போடுற அடுத்த டூர்னு சொல்லி அடுத்த ஊருக்கு போயிடுவார். போய் ஒவ்வொரு ஒப்பந்தங்களாக போட்டார். எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நிலக்கரி உற்பத்தி செய்யறதுக்காக ஆஸ்திரேலியாவில் ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 6,200 கோடி அதானிக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து பிரான்ஸு ரஃபேல் ஊழல் 58,000 கோடி யாருக்கு கொடுத்துருக்காங்க? அம்பானி. ஸ்வீடன், மலேசியா, ஜப்பான், ஈரான், நம்மக்கிட்ட மட்டும் பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடுன்னு சொல்கிறது. ஆனால் அங்கே ஒப்பந்தம் போட்டுக்கிறது. ஒப்பந்தம் போட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அம்பானிக்கும் அதானிக்கும். இப்படி ஊழலை அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அதனுடைய உச்சபட்சமாக இன்னைக்கு
6000 கோடிகளுக்கு மேலாக தேர்தல் பத்திரங்கள் ஊழல் நடந்திருக்கா இல்லையா? ஷேன் பாண்டு மாதிரி இன்னைக்கு எலக்ட்ரோரல் பாண்டு. உச்ச நீதிமன்றம் இத்தனை தீர்ப்புகளை நம்ம பார்த்துட்டோம். கலைஞர் சொன்னார்ல, பல விசித்திர வழக்குகளை நீதிமன்றங்கள் சந்திச்சிருக்குன்னு சொல்லி. ஆனால் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் ஒரே மாதிரியான தீர்ப்பை சொல்லி யாரெல்லாம் இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை விற்பனைக்கு வாங்கினாங்களோ அவர்கள் பேரை வெளியிடணும்னு சொல்லி நம்முடைய பிரதமர் மண்டையில் அடித்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒரு நிறுவனம் 966 கோடி தேர்தல் பத்திரங்களை வாங்கி அந்த நிறுவனத்துடைய பெயர் என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம். இவர்களுடைய வேலை என்ன? பிஸ்னஸ் பண்ணுறது தானே இவங்க வேலை. ஆனால் அதை விட்டுட்டு காஷ்மீரில் சுரங்கப்பாதையை கட்டுறோன்னு சொல்லி 966 கோடி எலக்டோரல் பாண்டை வாங்கினவங்களுக்கு 4500 கோடி மதிப்பிலான சோஜலா சுரங்கப்பாதை கட்டுவதற்கான கான்ட்ராக்டை கொடுத்துருக்காரு நமது 56 இன்ச்சு மோடிஜி கொடுத்துருக்கிறார். அடுத்தது குஜராத். அங்கே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பில்டர்ஸ் இவங்க வெறும் 5 கோடி தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை கோடி? 2019 அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க புறா பாலம் அப்படின்னு. அப்போ அந்த பாலத்தை கட்டினாங்களே அது மக்களுக்கு பயன்படுச்சான்னு கேட்டால் இல்லை. அடுத்த ஒரு வருஷத்துல என்ன ஆச்சு? அந்த பாலம் உடஞ்சி விழுந்திருக்கு. சரி, குஜராத் முடிஞ்சதுல அடுத்தது நம்ம குழந்தை ராமன் வாழும் நாடு. இப்போ வேற ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி பார்த்துருப்பீங்க. வெயிலுடைய தாக்கம் அவருக்கு அதிகமாக இருக்கான். பருத்தியிலான ஆடையை குழந்தை ராமருக்கு உடுத்திருக்கிறாங்க. அவருக்கு அந்த லக்னோவில் ஆஃப்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் 6.4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜட் மார்க் அப்படின்னு சுரங்கப்பாதையை அமைப்பதற்கு 2716 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஊழலை செய்த பாஜக பேராபத்து இல்லையா? மதவாதம் இருக்குதான். மதவாதம் யார் மீது தாக்கப்படுகிறதோ அந்த மக்கள், அந்த குறிப்பிட்ட இனம் தாக்கப்படுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஊழல் பேராபத்துகளால் ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு உலக நாடுகள்லாம் தலையிட்டு பிரதமர் மோடியை காரி துப்புறாங்க இன்னைக்கு. அப்போ இவ்வளோ ஒரு மோசமான சூழலை நாம் இருக்கிறோமே. இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆட்சியில் செஞ்ச சாதனையை பாருங்கள். பிஎஸ்என்எல்லாம் போய் நம்ம கையில் இப்போ என்ன இருக்கு? ஜியோ இருக்குது. முந்த்ரா ஃபோர்ட்டெல்லாம் போய் இன்றைக்கி அதானி ஃபோர்ட்டாக மாறிடுச்சு. கேரளா ஏர்போர்ட்டு மாறி இன்றைக்கி அம்பானியோட ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு. இதெல்லாம் தாண்டி 55 லட்சம் கோடி கடனாக இருந்த நம்முடைய நாடு இன்னைக்கு 185 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய சாதனை. என்னன்னா, இதை எல்லாத்தையும் விட அம்பானின்ற ஒரு நபரை நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அம்பானி தெரிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் ஜெய் ஸ்ரீராம்னு இன்னைக்கு முழக்கம் போட்டுட்டு இருக்காங்களே. அடுத்த தேர்தலில் இவங்க என்ன போடுவாங்கன்னா ஜெய் அம்பானி, ஜெய் அதானி, இப்படி தான் போடுவாங்க. அப்படின்ற ஒரு பேராபத்தில் நாம் இருக்கின்றோம். மதவாதத்தையும் தாண்டி இன்றைய சூழலில் பாஜக பெரும் அச்சுறுத்தலாக இந்த ஊழலில் தான் இருக்கிறது என்பதை என்னுடைய அழுத்தமான கருத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் மணியம்மை அவர்கள் தெளிவாக புள்ளிவரத்தோடு பல செய்திகளை சொல்லியிருக்கார். மதவாதத்தில் இருக்கிறது உண்மைதான், மதவாதம் முக்கியமானது தான். ஆனாலும் கூட ஊழல் என்பது அதை விட மோசமானது என்பதை சொல்லி 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி சொன்னார். அதுவும் வரல. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த எலக்ட்ரால் பாண்டில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் பெரிய அளவில் அவங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுத்தா மொத்த புள்ளி வரதையும் சொல்லி பாசிதம்பரம் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பாசிதம்பரம் கொஞ்சம் மொல்லமாக பேசுவார், இவங்க கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. இது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கும். இதே போல் இனிமேல் ஜெய் அத்வானி, ஜெய் அதானி, ஜெய் அம்பானின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு அம்மா எல்முருங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி விலைவாசி குறையில்லை, இது மாதிரி வருத்தப்படுறாங்க, கேஸ் விலை அதிகமாக ஏறி இருக்கேன்னா ஜெய் ஸ்ரீராம். இல்லை உங்கள் ஆட்சியை பற்றி ரொம்ப குறை சொல்ல ஜெய் ஸ்ரீராம். அடுத்த அந்த அம்மா ஒன்று கேட்காத போயிடுச்சு.
நீங்க தமிழ்நாட்டில் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டேன், ஜெய் ஸ்ரீராம் அது சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுவும் சொல்ல. ஆக அடுத்து மதவாதமே என்கின்ற அணிக்கு பேசுவதற்காக வலு சேர்ப்பதற்காக தம்பி சண்முக பெரியன் வருகிறார். 7 நிமிடம் அவருக்கு ஒதுக்கப்படுகிறது. 5 நிமிடத்தில் மணி அடிக்கும். சொல்லுங்க. வளர்ந்து வரக்கூடிய வழக்கறிஞர்களை நல்ல பேச்சாளர்ல ஒருத்தர் பலமுறை பல இடங்களில் பேசுவார், கொஞ்சம் வேகமாக பேசுவார். அதனால் அந்த வேகத்துக்கு ஏற்ப நாம் அடிக்கடி கைத்தட்டல் சொல்லணும், கைத்தட்டுற மாதிரி அவர் பேசணும், நானும் கைத்தட்டுற மாதிரி பேசணும் என்பதை மட்டும் வேண்டுகோளை விடுத்து அவரை பேச வருமாறு அழைக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் வழக்கறிஞர்களுக்கும் எதிரிலே வீட்டிற்கும் பேரறிஞர்களுக்கும் வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி கை தட்டுற மாதிரி நான் ஒரு வேளை பேசினா கூட கை தட்டாதீங்க. ஏன்னா இருக்கிறதே 7 நிமிஷம். அதில் கை தட்டுறதுக்கு ஒரு 10 செகண்ட் நான் நிறுத்தி பேசணும். அதனால் முடிஞ்ச பிறகு கடைசியாக தட்டிக்குங்க. அறிஞர் சொல்லிட்டீங்களா, தட்டுவாங்க. அன்புக்குரிய தோழர்களே, நாடு ஒரு தகிப்பான சூழலில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நேரத்தில் தேர்தலில் மிக முக்கியமான விவாதமாகப்பட வேண்டிய ஒரு தலைப்பை ஒரு பட்டிமன்ற தலைப்பாக்கி தேர்தல் இன்னும் 17 நாட்களில் நடக்க இருக்கிற சூழலில் அதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிற துணிச்சல், ஒரு அந்த அவா நம் திராவிட இயக்க தோழர்களுக்கு மட்டுமே உண்டு. மதம் ஆட்சியை வழிநடத்துவது என்பது அவமானகரமானது. மதத்துக்காகவே ஆட்சியை நடத்துவது என்பது அபாயகரமானது. இனவாதத்தின் முகமாய் இருக்கிற RSS இந்துத்துவத்தின் தத்துவ குருமார்களில் ஒருவராக, அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்கள் தத்துவ குருமார்களில் ஒருவராக இருக்கிற ஹிட்லர் ஒரு முறை சொன்னான், I am the nation, all the judges are my advocateன்னா. பாருங்களேன், இப்போ இங்கே நடக்கிறது அவ்வளோ அழகாக சொல்லிட்டான். ஏன்னா அவருடைய ஹிட்லருடைய முசோலினியுடைய அமைப்புகளை பார்த்து தான் இங்கே RSS உருவாக்குனாங்க. அந்த பிளாக் கலர் கேப் முசோலினியோட யூனிஃபார்ம், பிளாக் கலர் ஷர்ட்டு நமக்கு மட்டும் இல்லை, முசோலினியோட அந்த யூனிஃபார்மும் பிளாக் தான். அந்த அரைக்கால் டவுசரும் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வஸ்திக் சின்ன ஹிட்லர் வச்சுருந்தான். அந்த ஹிட்லர் முசோலினியோடைய அந்த அமைப்புகளை பார்த்து தான் இங்கே RSS அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவன் சொன்னான் தெளிவாக, I am the nation, all the judges are my advocates. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரணாசியிலே ஞானவாபி என்கிற ஒரு மசூதி, அந்த மசூதி இருந்த இடத்தில் கோயில் இருக்கிறது என்று வழக்கு போடுறாங்க. அது ஒரு நீதிபதி கிட்ட வருது. அந்த நீதிபதி அஜய கிருஷ்ணா விஸ்வாஷா, அந்த நீதிபதி ரிட்டையர்ட் ஆக போகிற அன்னைக்கு 4 மணிக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறான்னா 1 மணிக்கு தீர்ப்பு கொடுக்குறான். ஆமாம், அங்கே கோயில் இருந்தது, எல்லாரும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆகிறான். அவனுக்கு ரிட்டையர்ட் ஆன 6 மணி நேரத்தில் அரசின் உயர் பதவி பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது. ஹிட்லர் சொன்னதை எப்படி மிக கச்சிதமாக செயல்படுத்துகிறார் என்பது நமக்கு புரிகிறது. ஊழல் பேராபத்தா மதவாதம் பேராபத்தா என்றால், ஊழலை அடுத்த ஆட்சி வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கும் பறக்கும் படை கூட இருக்கு. எல்லாரும் இந்த சினிமா நடிகர்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்ட்டு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு நிறைய சட்டம் இருக்கு, காவல்துறைக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் மதத்தை சொல்லி அவன் அணி திரட்டுறானே. அமித்ஷா போய் ரொம்ப வெளிப்படையா சொல்றான் எலெக்ஷன்ல நின்றுட்டு, திஸ் எலெக்ஷன் பிட்வீன் த 80s-20ன்றான். 80% மக்களுக்கும் 20% மக்களுக்கும் இடையிலான ஒரு தேர்தல் இதுன்ட்டு வெளிப்படையா சொல்றான். இங்க நீ எனக்கு ஓட்டு போடலன்னா பாகிஸ்தான்ல பட்டாசு வெடிக்கன்றான். பாகிஸ்தான்ல ஏன் பட்டாசு வெடிக்க போகுது? இங்க பிரதமர், ஒரு நாட்டின், இந்தியா என்கிற மிக முக்கிய நாட்டின் தலைவராக இருக்கிற பிரதமர் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பேசுகிறார். உங்களுக்கு சுடுகாடு வேணுமா இடுகாடு வேணுமாங்கிறாரு. எவ்வளவு ஒரு அபத்தமான, எவ்வளவு ஆணவமான பேச்சு. என்னன்னா இதை சரிப்படுத்த முடியாது. பாஜகவுடைய ஒரு எதிராளியா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது, பாஜக இந்த 10 ஆண்டுகளில், இன்னும் 25 ஆண்டுகளில் கழுவ முடியாத மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விட்டது. அதை நம்ம சரிப்படுத்தவே முடியாது. சாதாரணமாக பாருங்க, ஜொமேட்டோன்னு ஒரு ஆப்பு, ஃபுட் டெலிவரி ஆப்பு. அதில் ஒருத்தர் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறான், டெலிவரி எடுத்துகிட்டு வரவங்க நேம், அந்த கான்டாக்ட் நம்பர் வரும். நேம் பார்த்தா முஸ்லீமு, ஆர்டர் கேன்சல் பண்ணுறான். ஏன்டானா அவன் சோஷியல் மீடியாவில் போடுறான், முஸ்லீம் எனக்கு பொருள் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு.
அப்போ ஜொமேட்டோ ஒரு அழகாக பதில் சொன்னான், நோ ரிலீஜியஸ் டு ஃபுட்டு, ஃபுட் இஸ் த ரிலீஜியஸ்னா. மதத்துக்கு உணவுக்கு மதம் இல்லை, உணவு தான் மதம்னு அழகாக கவித்துவமா. அப்போ ஒரு இந்துத்துவவாதி ஒரு கேள்வி கேட்டான். அவன் இந்துத்துவவாதியாக இருந்தாலும் அவன் கேட்ட கேள்வி ரொம்ப அழகாக இருந்தது. உணவுக்கு மதம் இல்லைல்ல, அப்புறம் ஏன்டா ஹலால்னு போடுறேன்னா. அதை ரசித்தேன் நான். உணவுக்கு மதம் இல்லைன்னா ஏன் ஹலால் போடுறேன்னு அவன் கேட்டவன் அமைப்பு ரீதியான ஒரு இந்துத்துவவாதியாவா ஒரு ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு ஹார்ட்கோர் அமைப்பில் இருக்கிறவன் இல்லை, பொதுமக்கள் கேட்குறான். அப்போ பாஜக ஆட்சி எப்பேற்பட்ட தாக்கத்தை இந்த மக்கள் மத்தியில் இருக்கு, அதை நம்ம இன்னும் மாற்றவே முடியாது. ஒரு சாதாரண ஒரு கல்லூரி ஒரு பள்ளிக்கூடத்தில் புர்கா அணிஞ்சிக்கிட்டு எக்ஸாமுக்கு வராதுங்கிறான். நீ புர்கா அணிஞ்சா நான் காவி துண்டு போட்டு வருவேன்றான். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டு இப்போ பிள்ளைகளுக்கு துண்டு போட்டு அனுப்புகிறாங்க. அவங்க இந்த அமைப்பு சேர்ந்தவங்க இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு பாருங்க. பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் சினிமாவெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன மாதிரி பேர் வைப்பாங்கன்னு, ராம் ஜானுன்னு வைக்கிறான். படத்துக்கு டைட்டில் சீதா ராமம்னு வைக்கிறான். ஆதி புருஷ்னு வைக்கிறான். இந்துத்துவ கருத்தியலை கொண்ட கதாபாத்திர பெயர்களை திட்டமிட்டு வைக்கிறான். அந்த படத்துக்கு போயிட்டு நேஷனல் விருது கொடுக்குறான். இது எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலை. நீங்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடுங்கிறான். ஜனநாயகத்தின் தூண்களாக சொல்லப்படுகிற இந்த ஊடகம், நீதித்துறை, இராணுவம், நிர்வாகம், ஆட்சி அதிகாரம் இருக்கு. அத்தனை தளத்திலும் ஊடுருவிக்கிற இந்த மதவாதம் என்பதை நம்ம கழுவவே முடியாது. ஊழலை ஈஸியாக நம்ம ஒழிச்சிடலாம். அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்பரண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, அந்த எலக்ட்ரல் பாண்டை கேட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மதவாதம் மனசுக்குள்ள இறங்கியிருக்க, அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க? இந்த ஊழலை அவன் எப்பேற்பட்ட ஊழல் செஞ்சாலும் அடுத்தடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறான். அது எப்படி? இவன் ராமர் மேல பக்தி, அத்வானி சொன்னாரு ராம பக்தி ராஷ்டிர சக்தின்னாரு. அவருக்கு மத கலவரம் பண்ணும்போது அவர் சொன்ன ப்ராவர்பு ராம பக்தி ராஷ்டிர சக்தினாரு. மோடி வந்தார். மோடி வந்தவனே ராமர் தானே ராஷ்டிர சக்தி, அவர் பேரில் கோயில் கட்டுறோம்ல, ராமரை வச்சா நான் ஊழல் செஞ்சு காட்டுறேன் படுறான்னாரு. அத்வானியை மிரண்டுட்டான். எப்படிரா அப்படின்னு போயிட்டு ஒரு பக்தர்கிட்ட கேட்குறான், ராமர் கோயிலுக்கு இடம் கொடு. இந்த வடிவேல் போய் கேட்பான்ல, ஒரு ஊசி போட்டுப்பாங்க அப்படின்னு, ராமர் கோயிலுக்கு இடம் கொடுன்னா. ராமர் கோயிலுக்கு தானே இருந்தாங்க அப்படின்ட்டு 2 கோடிக்கு அது பல கோடி மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறான். அந்த ட்ரஸ்டி அதை அவன் பேருக்கு வாங்கி ராமர் கோயிலுக்கு 14 கோடிக்கு விற்கிறான். எப்படி ராம பக்தியவே இவன் ராமனையே எப்படி வச்சு வியாபாரம் பண்ணாம பாருங்க. அதனால தோழர்களே, இவர்கள் ஊழல் செய்தவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். இது உலக வழக்கம். இது அமெரிக்க தேர்தலாக இருந்தாலும் சரி, ஜெர்மன் தேர்தலாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கிற தேர்தலாக இருந்தாலும் சரி, வல்லரசு நாடுகளில் கூட. ஆனால் இங்கு ஊழல் எக்ஸ்போஸ் ஆக ஆக அவன் ஜெயிச்சுக்கிட்டே வரான். ஊழல் செய்தான் என்பது தெரிந்தால் கூட அவன் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே வரான்னா, அதை பாதுகாப்பது இந்த மதவாத முகமூடி, அந்த மதவாத முகமூடி. அதனால் இந்த முகமூடியை ஆட்சியிலேருந்து இறக்குனா கூட மக்கள் மனங்களிலிருந்து இறக்க முடியாது. அது ஆபத்திலும் ஆபத்து, மிகப்பெரிய பேராபத்து. எனவே ஐயா அவர்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்க வேண்டும். அவர் தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழு உறுப்பினர், அதனால் எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. ஞானவாபி மசூதியை பற்றியும் ராமனுடைய கட்டுவதற்காக 2 கோடி ரூபாயை இடத்தை 14 கோடிக்கு விற்றதை பற்றியும் நிறைய செய்திகளை நம்ம தம்பி சண்முக பிரியன் சொல்லியிருக்காரு. அதற்கு நான் சற்றும் குறைந்தவன் அல்ல, பாருங்க நான் எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி சுரேஷ், ஊழல்தான் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இன்றைய நிலையிலே என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக 7 நிமிடத்துக்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு வருகிறேன். இந்த மதவாதம்ன்றது இந்த ஊழலுக்கு ஒரு கருவி தான் நடுவர்கள. அந்த கருவியை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஊழல் செய்யறது பாக்கும் பருப்பு 4 கொடுத்துட்டு சங்கத்தமிழ் 3 கேட்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் நடுவர்கள, இருக்கலாம். அப்படியே கூட வச்சு மதத்தோட ஊழல் பின்னி பணிஞ்சிருக்குன்றீங்க. ஆமா, ஊழல் தான் முன்னணியில இருக்குது, கொடுக்கறதா முன்னணியில இருக்குன்றீங்க. ஆமா, பின்னி பிணைறதெல்லாம் ஊழல் முதல் இடத்துல இருக்கிறனாலதான் அதை தக்க வைக்கிறதுக்கு எதிர்ப்பு என்ன செய்ய வேணும்னா அந்த மதவானன்ற கருவியை பயன்படுத்துறாங்க ஊழல். ஏன் அப்படின்னா அதுக்கு இப்ப காரணம் மட்டும் சில விஷயங்களை சொல்லிடுறேன் நடுவர. இந்த ஊழலை ஒழிக்கும் உத்தமர்கள் யாருன்னு நம்ம ஆசிரியர் ஏற்கனவே நடத்தினார். போன தடவை எலெக்ஷன்ல அந்த பிரச்சாரத்தை பத்தி பேசினார்.
ஐயா மோடி அவர்கள் 2014 2019 ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லோகம் அமைதி வளம் வளர்ச்சின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதலை வச்சு நாடு அச்சுறுத்தல்னு சொன்னார். எந்த இடத்துலையும் இந்துக்களுக்கானதுன்னு அவர் சொல்லலை. இப்போ இந்துக்களுக்காக செய்யணும்னா இந்த நாட்டில் உள்ள 90% பேர் இந்து தானே. அப்போ இந்துக்களுக்கு அவர் செஞ்சுருக்கணும்ல. அப்படி செஞ்சார் அப்படின்னா அவர் செஞ்சதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த சிஏஜி அறிக்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்திய தலைமை ஆணையம் கணக்கு ஆணையம்னு ஒன்று இருக்குது. சிஏஜி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு. இது ஏற்கனவே வந்தது என்னன்னா, இந்த ஒருத்தர் அண்ணா ஹசாரேன்னு ஒரு பெரியவர் வந்தார். வெள்ளை செல்லையமா போட்டு வந்துக்கிட்டே இருந்தார். அந்த 2G மேட்டரை வந்தப்போ அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த நாடும் ஊழல் 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 என்று பேசிதான் ஒரு ஆட்சியவே காலி பண்ணுச்சு. சைலண்ட் மோடு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ கூப்பிட்டாங்க, ஆக்டிவேட் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க நடுவர் அவர்களை. இல்லை, வயர் ஒரு சைடு பிஞ்சிருச்சுட்டார் அவர், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த சிஏஜி ரிப்போர்ட்டு 12 அறிக்கை வந்திருக்குது. இந்த 12 அறிக்கைக்கும் வாயே திறக்கலை. அந்த அறிக்கையில் பிரதானமாக சொன்னது இந்த 7.5 லட்சம் கோடின்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ இந்த 7 லட்சம் கோடியில் யார் சிறுபான்மையினருக்கு மட்டுமா பாதிச்சாங்க? ஒட்டுமொத்த இந்துக்கள் தானே பாதிச்சிருக்கிறாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடு அரசு வச்சுருக்கிற மணிக்கு அவங்க சொல்கிற அந்த மருத்துவ காப்பீடு நாங்கள் கொண்டு வரோம், எல்லாத்துக்கும் செய்கிறோன்னு. ஆனால் செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்துச்சு, விஜயகாந்த் நடித்தார், ரமணா படம்னு. நான் பணம் தர்றேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லுவார். உடனே ஆரம்பிப்பாங்க, ஐசியூவில் இருப்பான், பரபரப்பாக போவாங்க அவனை. ஆனால் இங்கே அதை விட டாப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 88,640 பேர் செத்து போனவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான். செத்து போனவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண காசுன்னு எடுத்துருக்கிறான். அதை எடுத்திருக்கிறான். அப்போ பார்த்துங்க, செத்தவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கல, செத்தே போயிட்டான், அவன் பேரை வச்சு பணம் எடுத்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, 7.5 லட்சம் பேர் ஒரே ஒரு நம்பரில், ஒரே ஒரு செல்ஃபோன் நம்பரை போட்டு 7.5 லட்சம் பேருக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதில் யாருமே இந்துக்கள் இல்லையா? இப்போ இந்துக்கள் தானே. அப்போ மதவாதம்னு சொல்லியிருந்தா அவர் இவங்களுக்கெல்லாம் சேர்க்காதப்பா, இவனுக்கு மட்டும் போடு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? அப்போ இன்னொரு திட்டம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இந்த டோல்கேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் சுங்கச்சாவடி. நம்ம போகிறதுல மிக வெறுப்பானது அந்த டோல்கேட்டில் நிற்கிறது தான். அப்போ இந்த டோல்கேட்டில் நம்ம மட்டுமா போகிறோம்? எல்லாரும் தானே போகிறாங்க. அவர் சொல்கிற இந்துக்கள் தானே போகிறாங்க, அந்த மதவாதிகள் தானே போகிறாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் 41 டோல்கேட்டில் 132 கோடி பணத்தை அடிச்சிருக்காங்க. 132 கோடி. அதனால தான் இப்போ நம்ம ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சுங்கச்சாவடியை தூக்கிடுவோம் அப்படின்னு. இதை விட என்னன்னா, இந்த கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம்னு ஒன்று இருக்குது. அந்த அமைச்சகத்துக்கு கீழே என்ன வரும்னா, இந்த ஓஏபின்றாங்க. நம்ம மாதிரி ஐயா எழுத்த மாணிக்க இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் அந்த பணம் ஒன்று கொடுப்பாங்க, கைம்பெண்ணுக்கு பணம் கொடுப்பாங்க, மாற்றுத்திறனாளி. இந்த வட இந்தியாவில் இங்கே இருக்காம பாருங்க, அந்த அரிசி கொடுக்குறத கூட இந்த அன்னபூர்ணா இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்தியோதயா அன்னபூர்ணான்னு அந்த திட்டத்தில் இருந்திருக்குல்ல, அதில் அப்போ அந்த இந்து மதவாதிகள் தானே பயனடையணும். அப்போ அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 19 மாவட்டத்தில் தலா 5 இடத்துல ஐயா மோடி ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம்ன்ற விளம்பரப்படுத்தினதில் பணத்தை அடிச்சிருக்காங்க. 2,44,00,000. இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ சொல்கிறாங்களே மதவாதி மதத்துக்காக தான் காப்பாற்றுறா, மதத்தை அப்போ செஞ்சிருக்க வேண்டியதானே. அந்த கங்கையை தூய்மைப்படுத்தணும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். என்னாச்சு? செஞ்சிருக்கணும்ல, செஞ்சாரா? இந்த மாட்டு இறைச்சியை பற்றியில் எனக்கு முன்னாடி பேசுனாங்கல்ல. இப்போ மாட்டு இறைச்சி கடை வச்சிருக்க கூடாதுல்ல. டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்க 10 பேர்ல 6-7 பேர் இந்துக்கள் தான் வச்சிருக்காங்க. நீங்க சொல்றது பார்த்து நேர்லயே பார்த்த மாதிரியே சொல்றீங்களே நடுவர் அவர்களே. சம்பந்தம் இருக்கா என்ன? நடுவர்களே, எல்லாமே சிஏஜி நேரடியாவே அறிக்கையா கொடுத்துருக்கு நடுவர் அவர்களே. அவங்க சொந்தக்காரரா? இந்த மக்களுக்கு சொந்தக்காரங்க. நம்ம கட்டுற பணத்துக்கு அவங்க கேட்கறனால அவங்க சொந்தக்காரங்க. ஆமா 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 ஆமா. நாட்டோட கணக்கு அவங்க தானே பாக்குறாங்க. இப்ப இந்த மாணிக்க போயிட்டே இருக்குது. ஐயா அந்த கருப்பு பணத்தை மீட்கிறேன் 15 லட்சம் தரேன்னு சொன்னாரு. என்ன ஒரு நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம் நடுவரில். நீங்கள் சொன்னால் உடனே முடிக்கிறது தானே எங்கள் வேலை, வேற என்ன. இந்த 15 லட்சம் தரேன்னு சொன்னார். யாருக்காவது தந்தாரா? எந்த இந்துக்காவது வந்துச்சா? எந்த மதவாதிக்காக வந்துச்சா? அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இந்த நம்ம பேங்க்லலாம் மினிமம் பேலன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி அதில் ஃபைன் வரும்னு சொல்லுவாங்க. அதில் 21,000 கோடி
சரிங்களா? இந்த ஏடிஎம்ல டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அதுக்கு சார்ஜஸ் 8000 கோடி. கடைசியாக நமக்கு மாதம் மாதம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் பாருங்க, உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான்ல, அதில் 6000 கோடி. நீங்கள் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, இதை வச்சே நீங்கள் தீர்ப்பு சொல்லிடுவீங்க. எனக்கு ஆரம்பத்துலேருந்து உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அடிச்சிட்டீங்க, வந்ததுலேருந்து அடிச்சிட்டீங்க. எனவே நடுவர்களே, என் முதல் சுற்றை நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்துடைய அந்த பாங்கு மிக அருமையாக செல்கிறது. யாருக்கு எந்த பக்கம் வந்து பதில் சொல்றதுங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியாம விழிக்கக்கூடிய ஒரு நிலையில இப்ப நான் இருக்கிறேன். எப்பயுமே வந்து முதல்ல பேசினவங்க தான் வந்து கடைசியா முடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல பேசுறவர் வந்து தம்பி பிரின்ஸ் தான் மதவாதத்தை பத்தி பேசினாரு. ஆக ஊழலை பற்றி பேசக்கூடிய மணியம்மை இறுதி சுற்றாக தன்னுடைய இதை வந்து 5 நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டும். ரொம்ப நேரம் புள்ளி விவரம் சொல்லாதீங்கம்மா, பயமா இருக்குது. புள்ளி விவரம் கேட்டதுக்கே பயந்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய பணத்தை இவ்வளவு கொள்ளையடிச்சா இருக்காங்களே, அப்ப நமக்கு எவ்வளவு கோவம் வரணும். இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புலிராஜா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வச்சு, புலிராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு இல்ல, இப்ப அதை மாத்தி கேக்குறாங்க சொல்றீங்களே நடுவர் அவர்களே. இப்ப மாத்தி கேக்குறாங்க, மதுரைக்கு எய்ம்ஸ் வருமான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு நிலைமை. செங்கல் இப்பதானே வந்துச்சு, அதுக்குள்ள எப்படி வரும்? அதே ஒரு செங்கலையும் தூக்கின்னு போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். எதிரணியில பேசக்கூடிய தோழர் சண்முகப்பிரியன் சொன்னார், ஜொமேட்டோ பத்தி எல்லாம் பேசினார். அது ஒரு பிரைவேட் நிறுவனம், பரவாயில்ல, பாராட்டலாம். இன்னைக்கு சோறுக்காக வாழக்கூடியவர்கள் நாட்டில் பல பேர், நல்லா சாப்பிட்றதுக்காக தாங்க வாழறேன்னு சொல்லக்கூடியவங்க பல பேர். அப்படி சாப்பாடு நமக்கு முக்கியம், விவசாயம் நமக்கு முக்கியம். ஆனால் இந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கு என்ன நிலைமை? எத்தனை விவசாயிகள் செத்தாங்க, எலிக்கறியெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த விவசாயிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. நம்ம ஆட்சியில் பாருங்க, விவசாயிகளுடைய தற்கொலை வேற வழியில் புள்ளி விவரங்கள் சொல்லிதாகணும். 2014 முதல் 2022 வரை 1,474 பேர் செத்ததாக NCRP, நம்முடைய நிறுவனம் கூட கிடையாது, தேசிய குற்ற ஆவண சங்கம் வந்து சொல்லியிருக்கு. அதே பாருங்க, இந்த விவசாயிகளாக டிராக்டர் வாங்கினாங்க, ஏதாச்சும் விவசாயத்துக்கு கடன் வாங்கினாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளுறாங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி. அதே இந்த நீரவ் மோடிகள், கிங்ஃபிஷர் நிறுவன தலைவர் எத்தனை கோடி வாங்கியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வாராக்கடன் சொல்லி எவ்வளவு கோடியை வந்து இந்த அரசாங்கம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. இப்போ அந்த பணம்லாம் எங்கே போய் சேருது? நம்ம தலையில் தான் சேருது, மீண்டும் ஊழல் பட்டியலில் தான் வந்து சேருது. அப்போது இதையெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். மதவாதம் என்றைக்குமே ஆபத்து தான். அந்த மதவாதம் மீண்டும் மீண்டும் தலை தூக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த மாதிரியான ஊழல் தான். இன்னைக்கு பாருங்க, இந்த 6000 கோடி ஊழல் தேர்தல் பாண்டை பற்றி நம்ம பேசுகிறோம். சற்று முன்னே பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, அதாவது 1 கோடி மதிப்புள்ள அந்த தேர்தல் பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 10,000ஆக அச்சிட சொல்லி நம்ம நிம்மி மாமி இருக்காங்க பாருங்க அமைச்சர், அவங்க கிட்ட நிதி அமைச்சகத்துக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கியிருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு ராமர் கிருஷ்ணர் இதை பற்றிலாம் அவங்க பேசுறதே கிடையாது. இன்னைக்கு ராமர் கிருஷ்ணரே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகார் கொடுப்பாங்க போல இருக்கு, என்னை பற்றிலாம் இந்த மோடியோ இந்த பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தை வந்து பேச வேணாம்னு சொல்லுன்ற அளவுக்கு. இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அவர்களுடைய ஒரே நோக்கம் பணம் பணம் பணம். எல்லாம் என்ன சொல்றது, இலங்கை மாதிரி ஒரு காலம் மீண்டும் இந்தியாவில் வரும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். என்னன்னு பார்த்தோம் எப்படியெல்லாம் ஓடினாங்கன்ட்டு. இந்த மக்கள் சம்பாதிச்சு உழைக்கக்கூடிய பணங்களை எல்லாம் சுரண்டி இன்னைக்கு கோடிகளாக லட்சம் கோடிகளாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஊழல் தான் ஆபத்து என்பதனை சொல்லி ஒரே கருத்து. இப்போ புதுசாக ஒரு பாண்டு, PM பாண்டு என்னன்னா, அம்பானி கையில் டெலிகாமு, அதானி கையில் துறைமுகம், டாடா கையில் ஏர்போர்ட்டு, அரசு கையில் ராமர் கோயில், மக்கள் கையில் திருவோடு. இதுதான் நம்முடைய நிலைமையாக இன்றைக்கு இருக்கிறது. வீழட்டும் பாசிசம், வீழட்டும் மதவாதம், வீழட்டும் ஊழல், பேராபத்தான ஊழல் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதவாதம் தலை தூக்குவதற்கு இந்த ஊழல் தான் காரணம் என்று முத்தாய்ப்பாக ஒரு கருத்தினை முன்வைத்து தன்னுடைய இறுதி சுற்றை முடித்திருக்கிறார் வழக்கறிஞர் மணியம்மை. அதற்கு நீங்க பதில் சொல்றீங்களா, இல்ல கிடையாது மதவாதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களாங்கிறத 5 நிமிடத்துல சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம்.
மதவாதத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளை என்னுடைய அணியில் இருக்கிற ரவி தோழர் சண்முகப்பிரியன் அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைத்தார். அதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொன்னார். ஞான்வாபி என்கிற இன்றைக்கு இருக்கிற அந்த கோயில் பிரச்சனை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ராமர் கோயில் அயோத்தியிலே கட்ட வேண்டும் என்கிற பிரச்சனையை முன்வைத்துத்தான் அதற்கு பிறகான அவர்களுடைய அத்தனை அரசியலும் கட்டமைக்கப்பட்டது. அது ஒன்றை காட்டித்தான் அத்தனையுமே அவர்கள் மறைத்தார்கள், மறக்கடித்தார்கள். இன்றைக்கு ராமர் கோயில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக ஏராளமானவர்களை வளைத்து, இடத்தை மட்டுமல்ல நீதிமன்றங்களையும் சேர்த்து வளைத்து இன்றைக்கு அங்கே அந்த கட்டடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பிரச்சனை என்ன? ஏதாவது அந்த படம்லாம் முடியும் போது கடைசியா அந்த அடுத்த பாட்டை தொடங்கிறதுக்கு ஒரு சின்ன லீடு கொடுத்துட்டு போவான். அப்படி இந்த மதவாதத்தை இதோடு முடிஞ்சு போச்சா, நாங்கள் இவ்வளவு காலம் சொல்லி கொண்டிருந்த 370 முடிஞ்சது, காஷ்மீருக்கான உரிமையை பிரித்து காஷ்மீரை நாராக கிழித்து 3 பிரிவுகளாக வைத்து அதில் அரசியல் இல்லாமல் ஒழித்து விட்டாயிற்று. பாபர் மசூதி இடித்தது பரவாயில்ல, போனா போயிட்டு போது, நீ ராமர் கோயிலை கட்டிக்குள் என்று நீதிமன்றத்தை சொல்ல வைத்து விட்டோம். நீதிமன்றத்தை சொல்ல வைத்ததை விட மிக மோசமானது நண்பர் சண்முகப்பிரியன் சொன்னதை போல மக்கள் மனங்களிலே பல பேர்ட்ட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளில் நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கொதித்து போய் கொந்தளித்து போய் அது மாற்று மதத்தினுடைய வழிபாட்டு தலம் என்றாலும் கூட அவர்களுடைய நம்பிக்கை சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அதை எதிர்த்து குரல் எழுப்பி அந்த ஒரு தலைமுறை கடந்து விட்டது. 30 ஆண்டுகள் தானே ஒரு தலைமுறை. இந்த ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்றைக்கு இருப்பவர்களுக்கு அதனுடைய வலி தெரியாத அளவிற்கு அதை பூசி காட்டி பாசாங்க செய்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு பெருசாங்க நிகழ்ச்சிகளை நடத்தி அதை மறைக்கலாம் என்றவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுக்கு பின்னாலான அத்தனை மோசடிகளை மறைப்பதற்கான மாபெரும் திரையாக இன்றைக்கு மதவாதம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை அடுத்த இடத்துல தொடங்குவதைத்தான் இன்றைக்கு ஞான்வாபியிலே அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். வெறும் ஒரு இடத்தில் நடப்பதற்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலும் நடப்ப பிரச்சனையை உருவாக்குவதற்கான அது ஒரு அடிப்படையான அணுகுண்டுவை போல அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். அவர்களுடைய மதவாதம் எவ்வளவு மோசடியானது, எவ்வளவு மோசமானது, மனித தன்மையற்றது. நீங்க 2019 மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 2019 ஆட்சி 2014-19 எப்படி முடிஞ்சது நினைவில் வச்சுங்க. கடைசியா சிஏ இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. 2019 ஆரம்பத்தில் வந்துச்சு. விவசாயிகள் பிரச்சனை வந்துச்சு. ஒரு ரொம்ப மோசமான கொந்தளிப்பான சூழல் அவர்கள் ஆட்சி தொடங்கிய கொஞ்ச காலத்திலேயே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த மோசமான மதவாத சூழல் எப்படி கொஞ்சம் மழுங்கடிச்சது, எப்படி மழுங்கி போனது என்றால் 2020-21 காலகட்டம் கோவிட் என்கிற பெருந்தொற்று நோய் உலகையே தாக்கி கொண்டிருந்த சூழலில் அதை எதிர்கொள்ளுகிற அந்த வேகத்தில் அல்லது அதிலிருந்து தப்பித்து பிழைக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தினால்தான் இந்த 2 வருஷம் மதவாதம் கொஞ்சம் அதனுடைய வேகத்தை குறைத்து கொண்டிருந்தது. அந்த சூழல்லையும் உங்களுக்கு நினைவு இருக்கும், தொடங்குகிற போதே யார் மீது பழி போட்டு தொடங்கினார்கள் என்று. ட்ரம்ப் இதை சைனா வைரஸ்ன்னு சொன்னார். இங்க என்ன பண்ணாங்க? தப்லிகி ஜமாத்து இஸ்லாமியர்கள் கொண்டு பரப்பி விட்டார்கள், இந்தியா முழுக்க அவர்கள் பரப்பி இருக்கிறார்கள் என்று அவர்கள் தலையிலே கொண்டு போய் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இங்கு கூட்டம் நடத்திய காரணத்தினால்தான் பரவியது. ஞாபகம் இருக்கா அவங்கள? பீலா விட்ட பீலா. ஆமா, பீலாக்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் பீலா. ஆமா. ஆக ஒவ்வொரு இடத்திலேயும் அவர்கள் மிக ஆழமாக இந்த மதவாத சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். பரப்பி படங்களிலே சொன்னாரு, இவர்கள் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் எங்கே பயன்பட்டன? ஏராளமான புதிய புதிய பாலிவுட் தயாரிப்பு நிறுவனங்கள் உருவாகி இருக்கின்றன. அவருடைய நோக்கம், இன்றைக்கு சவார்கர் பற்றி ஒரு படம் வெளியிட்டிருக்கிறார்கள், கேரளா ஸ்டோரி ஞாபகம் இருக்கும், காஷ்மீர் ஃபைல்ஸ் ஞாபகம் இருக்கும், ஆதிபுருஷ் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொன்றும் என்ன படம் எடுத்தாலும் ஓட மாட்டேங்கிறது ஒரு பிரச்சனை, அது வேற செய்தின்னு வச்சுக்கோங்க. அவன் ஆதிபுருஷில் அனுமாருக்கு சீட்டு கொடுக்குறான்னா, தியேட்டரே அனுமாருக்கு தான், விடுங்கடா கதவை திறந்து, நாங்கள் எவனுமே வரல அப்படின்னு மக்கள் யாருமே அந்த படத்துக்கு போகலை. ஆனால் தொடர்ச்சியாக இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டிலே நீங்க பார்த்துருக்கலாம். எத்தனையோ குட்டி குட்டியாக புதிதாக படங்களை மதத்தையும் ஜாதியையும் இணைத்து ஜாதியவாதிகளையும் மதவாதிகளாக ஆக்கி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மதவாதம் யாரோடு கைகோர்த்து இருக்கிறது? ஜாதியவாதத்தோடு கைகோர்த்து இருக்கிறது. ஊழல் என்று கைகாட்டினால் இவனும் செய்தான், அவனும் செய்தான், அவனும் செய்தான் என்று பலரையும் அவர்கள் கைகாட்டக்கூடும். ஆனால் மிக மோசமான அந்த வைரஸ் மதவாதம், பார்ப்பனியம், பாசிசம் என்கிற அந்த வைரஸ் RSS தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வைரஸை
தடுப்பூசி போட்டு தந்தை பெரியார் தடுத்தார். இன்றைக்கு அதையும் தாண்டி பரவி இருக்கிற மற்ற மாநிலங்களில் தடுப்பு மருந்தாக இந்த இயக்கத்தினுடைய சிந்தனைகள் போய் பரவ வேண்டும். இந்தியா முழுக்க இந்தியாவாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நாம் இப்பொழுது இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ரொம்ப வேகமா எல்லாரும் பேசினாங்க. அதே சமயத்தில் யாருடைய பேச்சு சோடை போகல. ரொம்ப தெளிவா அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சுருக்கமா, அதே சமயத்தில் ஒவ்வொரு பேச்சாளர்களும் 4 பேரும் மிகப்பெரிய பேச்சாளர்கள். இப்போ இவங்க பேசக்கூடிய இந்த பேச்சு பல இடங்கள் நம்ம பரப்பக்கூடிய வகையில் இருக்கிறது. இல்ல இப்ப பெரிய அளவில் பேராபத்தை விளைவிப்பது பாஜகவுடைய ஊழலா மதவாதமா என்கின்ற இந்த தலைப்பிலே முதலாவதாக இருப்பது மதவாதம். மதவாதத்திற்கான காரணங்களை வழக்கறிஞர் பிரின்ஸ் அவர்களும் வழக்கறிஞர் சண்முகப்பிரியன் அவர்களும் பல்வேறு செய்திகளை சுட்டிக்காட்டி மேற்கோள் காட்டி சொன்னார்கள். ரொம்ப அதிகமா சொன்னது எந்த அளவுக்கு மதவாதம் நாட்டை கெடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்து கெடுக்கல. மதம் என்பது மக்களுக்கு அபின் என்று மார்க்ஸ் சொன்னார் என்று சொன்னால் அது ஏதோ சாதாரணமாக சொல்லல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பல நூற்றாண்டுகளாக உலகம் தட்டை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இல்லை உருண்டைதான் என்று சொன்ன ஜியாடோனோ பூர்னாவை உயிரோடு வைத்து கொளுத்தினார்கள். அதற்கு பிறகு வந்த கலீலியோ அவர்களை சிறையிலே வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். இப்படி பல்வேறு அறிஞர்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் மதம் அறிவியலுக்கு முன்னால் தோற்றது என்பதை 1992ஆம் ஆண்டு அப்போது இந்த பேப்பு அறிவித்தார். இல்லை தட்டை அல்ல உருண்டைதான் என்று சொன்னார். அதே போல நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு சென்று வந்தார். நிலவுக்கு சென்று வந்தவருக்கு பிறகு அவர் மிக கிண்டலாக சொன்னார், நான் அங்க பார்த்தேன், தேவ மண்டலம்லாம் எதுவும் இல்லை, எந்த விதமான சொர்க்கமோ நரகமோ நான் பார்க்கல, சாதாரணமா ஒரு இடத்த தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னா, இந்த ராக்கெட்டை கொண்டு போய் அதோடைய மாதிரியை கொண்டு போய் வெங்கடாஜலபதி படத்துல வச்சுட்டு இவருடைய சக்தியால் ரொம்ப வேகமா போவாங்க அப்படின்னா, வேகமா போற மாதிரி போச்சு. இந்த புஷ்ஷான ராக்கெட் விடுறான் பாருங்க பசங்க, புஷ்கன்னு அதே மாதிரி விழுந்தது, பலமுறை அப்படி விழுந்தது. ஆக அவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மை என்பது இல்லை. அவருடைய மூளையிலே இந்த மதம் என்கின்ற அந்த விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் அவர்கள்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுவார், கண்ணுக்கு கைக்கு விலங்கு போட்டா தெரிஞ்சிடும், காலுக்கு விலங்கு போட்டா தெரியும், மூளைக்கு விலங்கு போட்டால் தெரியுமா என்பது போல அவர் ஆசிரியர் அடிக்கடி சொல்வார். அதைத்தான் இது மூளைக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய விலங்கு. வழக்கறிஞர் மணியம்மை ஒன்று சொன்னார், மதவாதம் தலை தூக்க இந்த ஊழல் காரணமாக இருக்கிறது என்று சொன்னார். அது உண்மை. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல, ரெண்டுமே உண்மைதான். மதவாதம் என்பதும் ஊழல் என்கின்ற அந்த செய்கையும் உண்மை. ஆனால் பேராபத்தாக இருப்பது எது என்பதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய. இந்த பேராபத்தில் எது இருக்கிறது என்று சொன்னால் மதம் இருக்கிறது. மதம் தான் மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்கிறது. இன்றைக்கு பிஜேபி தோற்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்படுறோம், எல்லாரும் கேட்கிறோம், ஆமா தோக்கணும். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் சொல்கிறார், பிஜேபி தோற்றால் மட்டும் போதாது, RSS சித்தாந்தத்தை ஒழிக்க வேண்டும், RSSையும் சேர்த்து ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார். இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னவென்று சொன்னால், RSS உடைய அந்த சித்தாந்தம், அந்த சிந்தனை என்பது ரொம்ப மைல்டா எல்லாத்தையும் பரவி இருக்கு. நம்ம தம்பி சொன்னது போல, சண்முகப்பிரிய சொன்னது போல, ஏன் அவங்க ஒரு நாள் இருக்கட்டுமே, இப்ப என்ன ஆயிப்போச்சு, எல்லா இந்து கோயிலும் இந்துக்கு எல்லா மதத்தும் அந்தந்த மதத்துக்காரன் இருக்கும்போது இந்து மத கோயில் மட்டும் எதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறான். அதை பேசக்கூடிய அந்த தன்மையை அவருடைய மூளையை சிந்திக்கக்கூடியதை பொருளை இழந்து விடுகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு விஷமத்தனமான கருத்துக்கள். இந்த ஊழல் என்பது எதற்காக பயன்படுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட சங் பரிவார் அமைப்புகள் உருவாவதற்கு, அவர்களுக்கு முழுமையாக பணத்தை செலவு செய்வதற்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்து முன்னணி இருக்கிறது, பாரத் இந்து முன்னணி இருக்கிறது, சக்தி இந்து முன்னணி இருக்கின்றது, அப்புறம் இந்து மக்கள் கட்சி இருக்கிறது. அது இந்து முன்னணி கட்சியிலிருந்து பிரிந்து போனது.
அதுல இருந்து தமிழர் இந்து தமிழர் கட்சி என்று ஒரு இருக்கிறது, தமிழர் பூமி கட்சி என்று ஒன்று இருக்கிறது, விஸ்வ இந்து பரிஷத் ஒன்று இருக்கிறது, தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் ஒன்று இருக்கிறது. இப்படி பல்வேறு கட்சிகள், குறைந்தபட்சம் அல்ல எத்தனை கட்சிகள் இருக்கிறது என்று சொன்னால், அது இந்து மகா சபையிலே இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை என்று சொன்னால் 96 இந்து இயக்கங்கள் இருக்கிறது என்று ஒரு கணக்கு, உளவு பிரிவுடைய கணக்கு. ஆக இவர்களுக்காக இந்த பணம் எல்லாம் செலவு போகிறது. ஒவ்வொருத்தருடைய இதுவும் பாருங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க. சதுமுகி என்கின்ற ஒரு இடம் 2004 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவனே கோயிலெல்லாம் இடிச்சுட்டு தீக்காக்காரன் தான் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் போலீஸ் வந்து இறங்கி நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய காரை அவர்களே கொளுத்துகிறார்கள். அதே போல அவங்களுடைய வீடுகள் வந்து அவங்களே வந்து பெட்ரோல் பம்ப் போட்டுக்கிறாங்க. இன்னார் தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கும் போது இல்லை என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியிலே தந்தை பெரியாருடைய சிலைகள் மேல் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்குதல் நடந்தது, அது அவமானப்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் சொன்னதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, யாரோ பைத்தியக்காரம் பண்ணிட்டாங்க, யாரோ பிச்சைக்காரம் பண்ணிட்டான், யாரோ தெரியாத பண்ணிட்டாங்க, மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் சென்று விட்டார்கள். நான் கூட ஒரு வழக்கு நடத்தேன். நவீன்குமார் ஒரு பையன் அப்படிதான் பண்ணான். பெரியாருடைய தலையில வந்து செருப்பு, அந்த சிலையில வந்து செருப்பு வச்சுட்டான். ரொம்ப கடுமையாக ஆதாம்னா அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா வந்து நிக்கிறார், கோர்ட்ல வந்து கை கட்டி நிக்கிறாரு, மனைவி கூட தெரியும் நினைக்கிறேன். அப்ப வந்து நிக்கிறாரு, இல்லைங்க என் பையனுக்கு வந்து மூளை சரியில்லைங்க, அவன் தேவையில்லாம பண்ணிட்டான். அதாவது மூளையே சரியில்லாதவன் அந்த கட்சியில் இருக்கான்னு சொன்னா, ஏற்கனவே வந்து குரங்கு கொஞ்சம் கல்ல கொடுத்து விட்டா எவ்வளவு மோசமாகும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் இவன்களாம் ஏற்கனவே கொஞ்சம் அந்த புத்தி இருக்கும். இது சின்ன வயசுலயே நமக்கு வந்து ஏத்தி விட்டுருப்பாங்க, சாமி இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும். அப்புறம் இவனுக்கு வந்து சேர்த்து ஏத்தி சொல்லும்போது அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆக அந்த ஊழலுக்காக செய்யக்கூடிய அந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னால் மதவாதத்தை வளர்ப்பதாக போகிறது என்று வழக்கறிஞர் பிரின்ஸ் அவர்கள் வந்து சொல்றார். இது வந்து முழுமையாக இந்த மன்றம் வந்து ஏற்றுக்கொள்கிறது. ஊழல் வந்து முக்கியமானதான் என்று வழக்கறிஞர் மணியம்மையும் தம்பி சுரேஷும் சொன்னாங்க. பல்வேறு வகையான புள்ளி விவரங்களும் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அவங்களும் மறுக்கல மதவாதம் மோசமானதான் அப்படின்றது வந்து இவங்களும் வந்து மறுக்கல. அதோட ரொம்ப முக்கியமா தம்பி சண்முக பிரியம் வந்து ஒரு கதையை வந்து சொன்னார். என்னங்க ஊழல் வந்து நாளைக்கு வந்து இந்த ஆட்சி போயிட்டா இன்னொரு ஆட்சி வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆமாம், ஊழல் சொத்தை பறிமுதல் செய்யலாம். ஊழல் சொத்தை பறிமுதல் செய்வதற்காக சட்டம் இருக்கிறது. டிவிஎஸ்சி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங் என்கின்ற ஒரு விங் இருக்கிறது. அதே போல இடி இருக்குது. அப்புறம் வந்து மற்ற சிபிஐ என்ற பல போலீஸ் பிரிவுகள்லாம் இருக்குது. ஆனால் மதவாதத்தை ஒழிப்பதற்காக அல்லது மதவாதத்தை ஒடுக்குவதற்காக, மதவாதம் பரவாமல் கலவரம் வராமல் தடுப்பதற்காக எத்தனை பிரிவுகள் இருக்கிறது? என்ஐஏ என்கின்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்கிறது. இதே போல தமிழ்நாட்டில் வந்து ஐஏஎஸ் என்கின்ற ஒரு பிரிவு இருக்கு. இதுதான் பெரிய அளவில் இல்லை. ஊழலை ஒழிப்பதற்காக, ஊழல் செய்தவர்கள் மீது தண்டனை கொடுப்பதற்காக, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஊழல் செய்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக எம்எல்ஏக்கள் எம்பி ஊழல் செய்து தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் என்று ஒரு நீதிமன்றமே இருக்கிறது, இயங்குகிறது. அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய அப்பீல்களை விசாரிப்பதற்காக ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜி வந்து தனியா போடுறாங்க, அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த நீதிபதி தான் அது சம்பந்தமாக தீர்ப்பு சொல்லுகிறார். ஆக ஊழலை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருகிறது. அதில் ஊழல் ஒழிக்கப்படலாம், சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம், அவர்களை சிறைக்கு அனுப்பலாம், அவர்கள் அப்பீல் போகலாம். அதிலும் வந்து கூடுமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் நண்பர்களை நன்றாக யோசனை செய்து பாருங்கள். பாபர் மசூதி என்கின்ற ஒரு கட்டிடத்தை இடித்தவுடன் 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இடித்ததற்கு பிறகு அதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள், அத்வானியிலிருந்து, உமாபாரதிலிருந்து, சாத்வி ரிதம்பராவிலிருந்து பல்வேறு நபர்கள் குற்றவாளிகளாக, முரளி மனோகர் ஜோஷியிலிருந்து, வினய் கட்டியாரிலிருந்து எல்லாரையும் சொன்னாங்க. அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் ஒன்று போடப்பட்டது. இந்த கமிஷன் என்னவென்று சொன்னால், மன்மோகன் சிங் லெபரான் என்ற நீதிபதி தலைமையிலே கமிஷன். 18 ஆண்டுகள் அந்த கமிஷன் வந்து தன்னுடைய விசாரணை நடத்தியது. 1 அல்ல 2 அல்ல, 18 ஆண்டுகள் நடந்தது. அந்த மன்மோகன் சிங் லெபரான் தமிழ்நாட்டிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக 1996ஆம் ஆண்டுகளிலே இருந்தார். ஒரு 2 வருஷம் அங்க இருந்தார். அவர் வந்து கடைசியா சொன்னாரு, இது வந்து திட்டமிட்ட சதி, இந்த சதிக்கு மூளையாக இருந்தவர் இவங்க எல்லாம் இருக்காங்க, அத்வானில இருந்து இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தார். பொதுவாகவே நாம என்ன சொல்லுவோம், ஒரு பிரச்சனையே
மறக்கடிக்கணும்னா அந்த பிரச்சனை மேல ஒண்ணு கல்ல போடு, இல்லைன்னா கமிஷனை போடு. அந்த கமிஷனை போட்டாங்க, அந்த பிரச்சனை வந்து அப்படியே மூடிச்சு. பிறகு அந்த தீர்ப்பு ஒண்ணு வந்தது, இந்த இடிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கல. அது வந்து காலம் கடந்து போச்சுன்னு சொன்னாங்க. கோர்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஆக இன்றைக்கு ஊழலை ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கலாம், ஆனால் மதவாதத்தை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்றைக்கு 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய தீமையை நீங்கள் அழிக்க வேண்டும் அல்லது வந்து முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த சிந்தனை இல்லாதவர்கள் 30 ஆண்டுகள் மிக கடுமையாக பணி செய்தால் மட்டும்தான் செய்ய முடியும். என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய சிந்தனை கொண்டவர்களை வைத்து விட்டார்கள். RSS சித்தாந்த சிந்தனை கொண்டவர்களை ஒவ்வொரு இடத்திலும் வந்து மிகப்பெரிய பதவிகளிலே வந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மீண்டும் இவர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள், வேறு ஆட்சி வந்தால் கூட தொல்லை கொடுப்பார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் மதவாதம் ஆபத்தானது. இந்த மதவாதத்தின் மூலமாகத்தான், அந்த மதவாதத்தை காப்பாற்றுவதற்காக தான் ஊழல் நடக்கிறது. ஆகவே உங்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு இருவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாட்டிற்கு இன்றைய சூழலே பேராபத்தாக இருப்பது மதவாதமே என்று தீர்ப்பளித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.